கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்த இது தொடர்பாக அதிகாரி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் உயிரிழப்பு தொடர்பாக விசாரணை நடத்த சிபிசிஐடி அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். சிபிசிஐடி விசாரணை அதிகாரியாக ஏடிஎஸ்பி கோமதியை நியமனம் செய்துள்ளது தமிழ்நாடு அரசு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் இதுவரை 30 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடத்த கோரி சிபிசிஐடி அதிகாரி தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக விசாரணை நடத்த சிபிசிஐடி அதிகாரியை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஏடிஎஸ்பி கோமதியை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இதனை தீவிர விசாரணை மேற்கொள்ள சிபிசிஐடி அதிகாரி நியமிக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஏடிஎஸ்பி கோமதியை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் உயிரிழப்பு தொடர்பாக விசாரணை நடத்த கோரி சிபிசிஐடி அதிகாரி நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஏடிஎஸ்பி கோமதியை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில். செந்தில், முழு விவரம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்த விசாரணை அதிகாரியாக கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கோமதியை நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கள்ளக்குறிச்சி அருகே கருணாபுரம் பகுதியில் இந்த விஷச்சாராயம் அருந்தியது தொடர்பாக இதுவரை கிட்டத்தட்ட 29 பேர் மருத்துவமனையில் இறந்திருக்கிறார்கள். இது மட்டுமின்றி 50க்கும் மேற்பட்டோர் சேலம், அதே போல கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, விழுப்புரம் அரசு மருத்துவமனை மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக கள்ளக்குறிச்சி எஸ்பி ரமேஷ் சிங் மீனா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அதே போல மதுவிலக்கு அமலாக்க பிரிவு அதிகாரிகளும் கூண்டோடு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். கள்ளக்குறிச்சி கலெக்டரும் இடமாற்றம் செய்யப்பட்டு தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு புதிய கலெக்டர் மற்றும் புதிய எஸ்பி நியமனம் செய்யப்பட்டு தற்போது கள்ளக்குறிச்சியில் அந்த விஷச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண பணிகள் மற்றும் அவர்களுக்கான சிறப்பு மருத்துவ உதவிகளை செய்யும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த மருத்துவ குழுவினர், அதாவது சென்னையில் இருந்து மருத்துவ குழுவினர் அங்கு விரைந்து அனைத்து அந்த விஷச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்கள் மேலும் அங்கு யாரும் குடித்து இருக்கிறார்களா என்பதை கண்டறிவதற்காக சிறப்பு குழுவினர் அமைக்கப்பட்டு அங்கு அனைத்து மருத்துவ உதவிகளும் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட சிபிசிஐடி போலீசாருக்கு உதவ சென்னையிலிருந்து நேற்று ஒரு டிஎஸ்பி தலைமையில் ஒரு குழுவினரும் நேற்று இரவே சென்றுவிட்டனர். டிஜிபியும் அதே போல சிபிசிஐடி ஐஜியும் விரைவில் அங்கு செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நடத்த விசாரணை அதிகாரியாக கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கோமதியை நியமனம் செய்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. விசாரணையானது தற்போது முழு வீச்சில் நடைபெறும். விரைவில் இந்த விஷச்சாராய பலி காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.